ஜாமீன் கிடைச்சிடும். இதுக்கு நடுப்புற குண்டர் சட்டம் போடுவாங்க. குண்டர் சட்டம் வேற நீங்கள் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ சவுக்கு சங்கர் மீது போட்டாங்களா இல்லையா? ரெட்பிக்ஸ் ஓனர் பிலிப் ஜெனரல் மீது போட்டாங்க இல்லையா? பத்திரிகையாளர் வராக்கி மீது போட்டாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் என்ன கொலை பண்ணாங்களா, அல்ல ஊழல் பண்ணாங்களா, இல்லை மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்களா, பெண்களை கற்பழிச்சாங்களா, என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லை. தமிழக திமுக அரசினுடைய எதிராக செயல்பட்டாங்க. இதை தவிர வேற என்ன பண்ணாங்க? அவங்க மீது இவ்வளோ போட்டாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இவர் மீது அப்படி போடுவாங்கன்ற நான் போட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம கிஷோர் கேசாமி மீது என்ன போட்டாங்க? கிஷோர் கேசாமி என்ன கொலையை பண்ணுற மாதிரி, அவன் கொலை பண்ணுற மாதிரியே உடம்பு இருக்கு. இவ்வளோ செல்வாக்கு உங்களுக்கு இருக்குல்ல, அடித்தவனை காப்பாற்றிட்டு அடி வாங்கினவனை கைது பண்ணி ஜெயிலில் போகிற அளவுக்கு உங்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கா இல்லையா? அப்படிங்கும்போது பேசினவுடனே அவரை கைது பண்ணி உள்ளே போகிறதுக்கோ அல்ல அவர் மீது வழக்கு போகிறதுக்கு உண்டான கூட்டணி கட்சி தலைவர் தான் நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இது. அடித்தவனை காப்பாற்றப்பட்டு அடி வாங்கினவனே கைது பண்ணி உள்ளே போடுற அளவுக்கும் இப்போ அவர் சிறையில் வச்சு குண்டர் சட்டம் ஏவறதுக்கும் உண்டான வாய்ப்புகளை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் குண்டர் சட்டம் போடுறதுக்கு உண்டான நடவடிக்கை தான் நடந்துட்டு இருக்கு. வழக்கு ஒன்றும் இல்லை, பயிர் வழக்கு. அது மேஜிஸ்ட்ரேட்டே பெயில் கொடுத்துருவோம். இப்போ ஒரு 4 நாள் அது செக்ஷனெல்லாம் பார்த்தா பெரிய அளவுக்கு இல்லைன்னு உதாரணம் சொல்கிறேன்.